யோபு 1ஆம் அதிகாரம். ஆமென். அதனுடைய 3ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தையை வாசிக்கலாம். கடைசி வார்த்தையை. அதனால் அந்த மனுஷன் கலக்கத்து புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தார். 3ஆம் வசனத்திலே நமக்கு சம்பவங்கள் தெரியும். அதனால தான் நான் ரொம்ப சம்பவங்களுக்குள்ளே போகாமல் ஆண்டவர் நமக்கு தந்த ரெவலேஷனை மட்டும் நம்ம தியானித்து ஜெபிப்பது. ஸ்தோத்திரம். இங்கே அவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டு வருகிறது. 3ஆம் வசனத்திலே அவனுடைய ஆசீர்வாதங்கள். அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகம், 500 ஏர்மாடு, 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்களும் என்று திரளான பணிவிடைக்காரன். அப்போ வேலைக்காரங்களுக்கு எண்ணிக்கை இல்லை இருந்துச்சு. அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் யாராக இருந்தான்? பெரியவனாக இருந்தான். அப்படின்னு இதை கொஞ்சம் புரியும்படியே சொல்கிறேன்னா, யோபுவை காட்டிலும் அந்த ஊரில் பெரியவன் யாரும் கிடையாது. ஓகே, யோபுவை காட்டிலும் அந்த ஊரில் பெரியவர்கள் யாருமே கிடையாது. அவன் தான் எல்லாரிலும் பெரியவன். இது அவனுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. இனி 8ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. 3ஆம் வசனத்திலே உலக பிரகாரமான இல்லைன்னா அவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டுட்டு கடைசியில் வருகிறது, அவன்தான் அது கிழக்கத்து புத்திரர் எல்லாரும் அவன்தான் யார்? பெரியவன். அதை இல்லைன்னா நான் இப்படி சொன்னேன், அவனை காட்டிலும் பெரியவன் யாருமே இல்லை. பெரியவன் என்றால் அந்த பிளஸ்ஸிங்கில், அந்த ஆசீர்வாதங்கள், அவன் ஐஸ்வர்யத்தில் அவனை காட்டிலும் ஐஸ்வர்யவான் பெரியவன் என்று சொல்லி யாருமே கிடையாது. ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னைக்குள்ள கணக்கெடுப்பின்படி ஊத்ஸ் தேசத்தில் யார் மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்தாங்கன்னா முதல் லிஸ்ட்டில் யார் இருப்பா? சத்தமாக சொல்லுங்கள். யோபு என்ன செய்வார்? இருப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். இது அதில் அவன் டாப்னு வந்தது. அடுத்து 8ல் நம்ம வாசித்தோம். இது ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் 8ஆம் வசனத்திலே ஸ்பிரிச்சுவல் காரியம். அவன் யார்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவருமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. இது யார் சொன்ன வார்த்தை? சொல்லுங்க, யார் சொன்ன வார்த்தை? கர்த்தர் சொன்ன வார்த்தை. யாரை பார்த்து சொல்றாரு? சாத்தானா பார்த்து சொல். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படும், பொல்லாப்புக்கு விலகிறன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்கிறாரு, அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. இப்போ ஸ்பிரிச்சுவலில் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு கணக்கெடுக்கு, சென்சஸ் கணக்கெடுக்கிறாங்க. நல்ல உத்தமன், இந்த ஊத்ஸ் தேசத்திலே நல்ல உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற ஒரு தேவ மனுஷன் ஊத்ஸ் தேசத்தில் யார் பெஸ்ட்டு அப்படின்னு கணக்கெடுத்தா யார் ஃபஸ்ட்டில் இருப்பா? சொல்லுங்க நீங்கள். ஆமென். சொல்லுங்கள், யார்? யோபு. ஹல்லேலூயா. அப்போது உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தில் ஆசீர்வாதத்தில் கணக்கெடுத்தா அதில் யார் தான் ஃபஸ்ட்டு? யோபு தான் ஃபஸ்ட்டு. ஸ்பிரிச்சுவல் காரியங்களையும் கணக்கெடுத்தா அதில் யார் தான் ஃபஸ்ட்டு? யோபு தான் ஃபஸ்ட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதாவது அவனை காட்டிலும் ஆண்டவரே சொல்லிட்டாரு, அவனை போல பூமியிலே ஒருத்தனும் கிடையாதுன்ட்டார். பூமியிலே ஒருத்தனும் இல்லை. அடுத்து ஸ்பிரிச்சுவலாக சொல்லு, அவன்தான் கலக்கத்து புத்த எல்லாம் அவன் தான் யார்? பெரியவன். அவனை காட்டிலும் பெரியவன் யாருமே இல்லை. அப்போது 4வது யோபுடைய ஆசீர்வாதம் 1. நான் இந்த 2ஐயும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்து, உலக பிரகாரமான காரியத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் யோபு தான் முதல் இடத்தில் வாழ்கிறவனாய் காணப்பட்டான். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். முதல் இடத்தில் யார்? ஸ்பிரிச்சுவல்லையும் சரி, அடுத்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் சரி, முதல் இடத்தில் யார் தான் இருப்பா? யோபு தான் இருப்பார். சில இன்னைக்கு சபைகளிலே ரொம்ப அதிகம் பார்க்குறோம், சில விசுவாச பிள்ளைகள்
ஸ்பிரிச்சுவலில் நல்லா இருப்பாங்க, நல்லா ஒரு ஜபங்களும் மிஸ் பண்ண மாட்டாங்க, ஓடி வருவாங்க, நல்லா முழங்கால் நிற்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா கைத்தட்டுவாங்க, ஸ்தோத்திரம், நல்லா ஊழியத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் உலக பிரகாரமான வாழ்க்கையில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பொருளாதார விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸ்தோத்திரம். சில விசுவாசிகள் சபைகளிலே ஆமேன் எப்படி இருப்பாங்கன்னா, ஸ்பிரிச்சுவலில் பெரியவளும் இருக்க மாட்டாங்க, சண்டே மட்டும் சர்ச்சுக்கு வரணும், சேரில் இருப்பாங்க, அப்படி வடை தடவிட்டு போகணும். ஸோ வேணால் நல்லா காணிக்கை கொடுப்பாங்க. ஸோ ஆனால் அவங்களால 5 நிமிஷத்துக்கு மேலே முழங்கால் நிற்க முடியாது, அவங்களால ஒரு 5 நிமிஷம் கூட கண்ணை மூடிட்டு இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு 9 மணி சர்வீஸ்னால் அவங்க சரித்திரத்தில் 9 மணிக்கு சபைக்குள்ளே கால் வச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் எப்படி, ஆனால் உலக பிரகாரமான வாழ்க்கையில் பார்த்து நல்ல ஐஸ்வர்யமாக இருப்பாங்க, பேர் பணக்காரங்களாக இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் யோபு நம்ம கவனித்தா அவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து கவனித்து எப்படி சொல்லப்பட்டிருக்குது, அவன் ஸ்பிரிச்சுவலையும் அவன் தான் டாப்பு, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அவன் தான் யார் டாப்பு. எனக்கு இது ரெண்டும் சேர்த்து ஒரே வார்த்தை எனக்கு பாயிண்டாக எனக்கு சொல்ல தெரியலை, ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான காரியங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் யோபு முதலிடம் வகுத்தான், அவன்தான் முதலிடத்தில் காணப்பட்டான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல், ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி கொடுக்குறாரு, அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. சில விசுவாசிகள் ஸ்பிரிச்சுவலாக நல்லா இருப்பாங்க, ஆனால் எப்போ உலக பிரகாரமான சில ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆமேன் தேவன் ஆரம்பிக்கிறாரோ அதன் பிறகு கொஞ்சம் பணம் வரும், மந்த்லி இன்கம் அதிகரிக்கும், அதன் பிறகு அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும். சண்டே வெண்வஸ்திரம் தான் உடுக்கிறவங்க அப்புறம் அடிக்கடி ட்ரெஸ்ஸு மாறும். ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கே வருகிறவங்க ஸ்தோத்திரம், அதன் பிறகு டைம் குறையும். தரையில் உட்காந்து கஷ்டப்படும்போது தரையில் உட்காந்து ஆராதித்தவங்க அதுக்கப்புறம் தரையில் உட்கார்றது அவங்களுக்கு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளமாக இருக்குது. நான் முடியாமல் சேரில் உட்கார்றது, நான் அதை சொல்ல வரல, பட்டு ஏதோ கீழே உட்கார அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டேஜாக இருக்கும். எல்லார் மேலுள்ள அந்த அன்பு, பழக்கம், தாழ்மை மாறிவிடும். ஆனால் இந்த மனிதரை பாருங்கள், எவ்வளோ ஐஸ்வர்யவான், மிகப்பெரிய ஐஸ்வர்யம், கிழக்கத்து புத்திரர் எல்லாரும் அவன் தான் யார் பெரியவன், அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான். ஆனால் ஸ்பிரிச்சுவலில் பார்த்தா ஒரு சின்ன வீக்னஸ் கூட அவங்ககிட்ட கிடையாது. சிலர் ஐஸ்வர்யத்துக்கு ஏன் எதிராக நிற்கிறாங்க அப்படின்னா, ஐஸ்வர்யத்துக்கு எதிராக நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட மக்களோட மென்டாலிட்டி, ஊழியர்கள் உட்பட அவங்களோட மென்டாலிட்டி என்னென்னா, ஒருவன் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தால் அவனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உத்தமனாய் அவனால் இருக்க முடியாது அப்படின்றது அநேகருடைய ஒரு கணிப்பு. ஏன் பொலிட்டிக்கலில் இறங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொலிட்டிக்கலில் இந்த ஆவிக்குரிய ஒரு விசுவாசி உள்ளே வந்தான் அப்படின்னா அவனை அறியாமலே அந்த சாக்கடையில் விழுந்துருவான்னு நினைக்கிறாங்க. நான் அதனால் எனக்கு அதுக்கு உடன்பாடு கிடையாது. நான் சொல்லுகிறேன், ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரியனாக இருப்பான் என்றால் அதற்குள்ளே போகும்போது அவன் மூலம் அங்கே சீர்திருத்தம் வரும் என்பது தான் என்னுடைய விசுவாசம். ஆமீன். வரமாட்டேங்க பிரைஸ். ஆனால் சில ஆட்கள் அப்படி இல்லாததுனால மக்களுடைய கணிப்பு அப்படி இருக்கு. ஆனால் இங்கே யோபுவை பார்த்தால் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், 7000 ஆடுகள், மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். ஆனால் ஸ்பிரிச்சுவலில் ஒரு சின்ன குறை கூட அவனிடத்தில் பார்க்கவே முடியாது. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு, இந்த பொல்லாப்புக்கு விலகுறவனாகி இவனாலே ஆமேன் இவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. சத்தமோர் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, இது இன்னொரு காரியத்தை, ஏன்னா நம்முடைய மனநிலை உடையணும். ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருவன் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவானாய் வாழ வேண்டும் என்றால் ஏதாவது உண்மையற்ற தன்மை அவனிடத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த பூமியில் அவனால் பெரிய ஆளாக இருக்க முடியும், ஐஸ்வர்யவானாக இருக்க முடியும். கொஞ்சம் கூட டீப்பாக சொல்கிறேன், ஏமாற்று, கோமாளித்தனம், லஞ்சம், இவைகளெல்லாம்
கையில் இருந்தால் மட்டும்தான் அவனால் ஐஸ்வர்யவானாக இருக்க முடியும். நேர் வழியாக ஒருவனால் மேலே என்ன செய்ய முடியாது, வர முடியாது என்பது மக்களுடைய கணிப்பு. ஸோ அது இயேசு நாமத்தில் உடையட்டும். ஏன்னா நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, அதை வச்சு சொல்கிறாங்க. பட்டு இந்த மனிதன் ஐஸ்வர்யத்தில் டாப்பு. ஆமேன். அந்த ஊரில் சில ஐஸ்வர்யவான்கள் இருக்கலாம், ஏன்னா கிழக்கத்தை பற்றி நிறைய இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லாரிலும் இவன் டாப்பாக இருக்கிறான். ஆனால் இவனை குறித்து ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறாரு, பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஆமேன். நான் சொல்கிறேன், யோபு கள்ளத்தனம் பண்ணி ஐஸ்வர்யவன் ஆகலை, எவனை ஏமாற்றி ஐஸ்வர்யவான் ஆகலை. ஆமீன். இல்லைன்னா கோள்மாள்தனம் பண்ணி ஐஸ்வர்யவான் ஆகலை. நேர்மையாய் வாழ்ந்து உலகத்திலே முதல் பணக்காரனாய் யோபுவை கர்த்தர் மாற்றினார். புரியுதா உங்களுக்கு? ஒத்துக்கொள்றவங்க, கண்ணு திறக்குதுன்னு சொல்றவங்க சத்தமே ஆமேன். அதனால தான் எனக்கு இந்த வெளிப்பாடை கொடுத்த போது எனக்கு இது என்னை ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஸோ இந்த சம்பவம் தான் நான் இனி நாளை கழிச்சு என்ன பேச போகிறேன்னு தெரியுது. என்னை பொறுத்தவரை இந்த ஒரு பாயிண்ட்டுமே ஆமேன், ஸ்தோத்திரம், யோபுடைய ஆசீர்வாதம். இதான் மெயின் பிளஸ்ஸிங்கே, இதுதான் மெயின் பிளஸ்ஸிங்கே, இதுதான் யோபுடைய ஆசீர்வாதங்கள் டாப். நான் பேசுகிற டாப் வார்த்தையில் இதுதான். அதுக்கடுத்து எல்லாம் ரெண்டாவது தான். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களாலையும் இந்த சமுதாயத்தில் டாப்பில் இருக்க முடியும். ஆமேன். டைவ் அடிச்சிருக்கான் நம்ம இதுக்கு முன்னாடி 2 தடவையாது. ஹல்லேலூயா. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். திரும்ப நான் சொல்கிறேன், நேர்மையாய் வாழ்ந்து நேர்மையாய் உழைத்து ஒருவனாலே உலகத்தில் முதலிடம் என்கிற ஐஸ்வர்யத்திலே ஆமேன் செழிப்பில் அவனால் வர முடியும். ஆமேன். ஆண்டவர் சாட்சி கொடுத்தார், இவன் ஆமேன் ஐஸ்வர்யவான், இவன் செழிப்பானவன். அதனால இவன் வாழ்க்கையில் எந்த ஆமேன் பல சறுக்கல் இருந்துச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஒரு சின்ன கருப்பு கூட அவங்ககிட்ட இல்லை. ஒரு சின்ன குறை கூட யோபிடத்தில் பார்க்க முடியாது. ஒரு சின்ன அவங்ககிட்ட ஒரு மிஸ்டேக், ஏதோ சில இடத்துல அவன் ஆமேன் கண்ணை மூடிட்டு ஐஸ்வர்யன் ஆவதற்கு ஏதோ அவன் அப்படி கொஞ்சம் என்ன சொல்ல காம்ப்ரமைஸ் பண்ணுறான்றதை பார்க்கவே முடியாது. ஆண்டவர் சொல்கிற, அவன் உத்தமன், அவன் கையில் கரை இல்லை, அவன் நீதிமான், பொல்லாப்புகளுக்கு அவன் விலகிறவன். பொல்லாப்புக்கு விலகிற ஒரு மனுஷனாலும் உத்தமனாகி ஒரு மனுஷனாலும் ஆமீன் தேசத்திலே நம்பர் 1 இடத்துக்கு கண்டிப்பாக வர முடியும் என்பதற்கு யோபு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறார். சத்தமாக ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இந்த உலகம் எப்படி இருக்கட்டும் சார், எனக்கு அதை குறித்து தெரியாது. ஆனால் எனக்கு வசனம் தெரியுது, பைபிள் தெரியுது. ஒரு மனிதன் இப்படி வாழ்ந்து நமக்கு முன்பாக முன்மாதிரியாக இருக்கிறான். தேவனை அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அவனை போல ஒருவனும் இல்லை என்று சாட்சி கொடுக்க முடியுதுன்னா ஆமேன். ஏன் இன்றைக்குள்ள சமுதாயத்திலே இளம் தலைமுறைகளாலே ஆமேன் இன்றைக்குரிய ஆவிக்கிற பிள்ளைகளாலே எந்த கரையும் இல்லாமல், எந்த லஞ்சமும் இல்லாமல், எந்த ஊழலும் இல்லாமல், எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஏன் நம்பர் 1 இடத்துக்கு வர முடியாதுன்னு நான் கேட்குறேன். பிரைஸ் தி லார்ட். வர முடியும் சார், வர முடியும் சார், வர முடியும். அதற்கு பைபிளில் சொல்லப்பட்ட யோபின் சரித்திரம் உண்மை என்றால் நிச்சயமாய் வர முடியும், வர முடியும், நிச்சயமாக நடக்கும். நம்ம மைண்ட் என்னென்னா, ஸ்தோத்திரம், ரொம்ப ஆசீர்வாதத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது. ஏன்னா அவன் அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம ஏமாத்து வேலை காட்டணும், கோல்மாள்தனம் பண்ணணும். நோ நோ நோ. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும் போது ஒருவன் உன்னதமான டாப் இடத்துல நிச்சயமாக வர முடியும், வர முடியும். நான் இந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இதே தடிக்காரன ஊரில், ஏன் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாரை போல ஒருவராக அல்ல, நீங்கள் எல்லாவற்றிலும் முதல் இடத்திலே என் சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் வைப்பாராக. ஆமென். நம்ம மைண்டு மாறட்டும், நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும்.
ஊத்ஸ் தேசத்திலே கிழக்கத்து புத்திரர் எல்லாரிலும் ஒருவனாக அவன் இல்லை, எல்லோரில் அவன் பெரியவனாயிருந்தான். அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏன் இன்றைக்கு கர்த்தர் செய்ய மாட்டார்? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறந்து சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவலையும் டாப்பா இருக்க முடியும், உலக பிரகாரம் ஆசீர்வாதத்திலையும் டாப்பா இருக்க முடியும் சார், முடியும். அடுத்து நேர்மையாய் வாழ்ந்து டாப்பா இருக்க முடியும். அதான் எனக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தின வார்த்தை. நேர்மையாய் வாழ்ந்து யாரை ஏமாற்றாம, யாருக்கும் ஊழல் செய்யாம நேர்மையாய் வாழ்ந்து டாப்ல இருக்க முடியும். இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் இருக்க வச்சிருக்கிறாரு. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. உங்கள் சிந்தை இருக்கட்டும், எல்லாரையும் போல ஒருவனை நான் வாழக்கூடாது என்கிற சிந்தை உங்கள் இருதயத்தை ஆழமாக இருக்கட்டும். உங்கள் எல்லாரையும் போல நான் ஒருவனாக இருக்கக்கூடாது. உங்கள் சிந்தை அந்த இருதயம் ஆழமாக இருக்குது. எனக்குள் அது ஆழமாக இருக்குது. என்னுடைய விசுவாசமும் தரிசனம் எல்லாரையும் போல நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. எல்லா பாஸ்டரை போல நம்மளும் ஒரு பாஸ்டராக இருக்கக்கூடாது. ஆமேன். ஏன்னா அழைத்தவர் சர்வ வல்லமுள்ளவர். ஆமேன். நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் அது சாதாரணமானது கிடையாது. முழு உலகத்தை அரசாளுகிற சர்வ வல்லவருக்காக நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய ஊழியத்தை நாம் செய்கிறோம். ஆமேன், ஆமேன். அதனால் சாதாரணமாக ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. ஆமேன், ஸ்தோத்திரம். புதிய இதை ஏன் இன்னைக்கு உள்ள சில காரியங்கள் பழைய மக்கள் அக்செப்ட் பண்ணலைன்னா, அவங்க மைண்ட் எப்படி இருக்குன்னா, அவங்க பார்த்தது போல தான் இனி உள்ள ஊழியமும் இருக்குன்னு விரும்புகிறாங்க. அதோட பேஸ்மெண்ட் அதில் இருக்கட்டும், ஆனால் அதே போல் இருக்குன்னு விரும்புகிறது தப்பு. மோசே செய்தது போல யோசுவா செய்யவில்லை. அதனால மோசே செஞ்ச கிரியைகளை போல யோசுவா செய்யவில்லை. மோசே செய்ததுக்கு டிஃப்ரெண்டாக தான் யோசுவா இருந்தது. ஆனால் நோக்கம் என்ன? அவன் பிரயாணம் கானானை நோக்கி இருக்கிறது, அதுதான் முக்கியம். ஆமென். மோசே செங்கடலில் வரும்போது கோலை நீட்டினார். யோசுவா உடனே மோசையோட கூட இருந்த மக்கள் மோசே கோலை இல்லவா நீட்டினார், நீர் எதுக்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு நடக்க வைக்கிறேன்னு ஜனங்கள் சொல்லலை. உனக்கு என்ன யோர்தான் பழக்கணுமா? அதுதான் உனக்கு தேவை. எப்படி பிளந்தா என்ன? பழக்க வைக்கிறது கர்த்தர். ஆமென். ஏன்னா மோசே செய்தது போல யோசுவாவை ஆண்டவர் நடத்தலை. ஆமென். மோசே நாட்களை யுத்தங்கள், ஆனால் யோசுவா நாட்களை யுத்தங்கள் தான். ஆனால் சுதந்திரத்துக்கிட்ட வந்துட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தை ஆழமாக பதியட்டும். உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆவிக்கிற வாழ்க்கையிலும் கர்த்தர் யோபுவை முதலிடத்தில் வைத்தார் என்றால், என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் முதலிடத்தில் வைப்பாராக. கள்ளத்தனம் பண்ணி அல்ல சார், ஊழல் பண்ணி அல்ல சார், ஏமாற்றி அல்ல சார், நேர் வழியாக நடந்து உண்மையாய் வாழ்ந்து நம்பர் 1 இடத்துல வர முடியும் சார். வர முடியும். வந்திருக்கார்ல, சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஸ்தோத்திரம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் இயேசுவின் நாமத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆமேன் எனக்கும் தருவாராக, இங்கே இருக்கிற ஊழியர்களுக்கும் தருவாராக, இங்கே வந்திருக்கிற நம் அத்தனை பேருக்கும் தருவாராக. நம்ம சபைக்கு வராத விசுவாச பிள்ளைகளுக்குள்ளும் கர்த்தர் அதை கட்டளை இடுவாராக. உங்கள் மைண்டை டியூன் பண்ணுங்கள். எல்லாரையும் போல் ஒரு ஆளை நான் வாழக்கூடாது அப்படின்னு டியூன் பண்ணுங்கள். எல்லா விசுவாசிகளை போல் நான் ஒரு ஆளாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஸ்ட்ராங்காக வாங்க. அதுக்கேற்றார் உங்களை சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கேற்றார் உங்களை டியூன் பண்ணினீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் போல் ஒரு ஆளாக கர்த்தர் வைக்க விடவே மாட்டார். ஆமென். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாழ்ந்தார்கள், எல்லாரும் மரித்தார்கள், அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கக்கூடாது. இவன் வாழ்ந்தான், தேவனுக்காக ஏதோ செய்தான், சாதித்தான் என்கிற லிஸ்ட்டில் கர்த்தர் நம்மை கொண்டு வருவாராக. சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இவன் டாப்பில் வர்றதுக்கு ரீசன்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதில் 1 2 மட்டும் நான் சொல்கிறேன்.
போதுன்னு நினைக்கிறேன். ஆமேன். நான் விளக்க டைம் இல்லை, பட் நான் பாயிண்டை மட்டும் சொல்கிறேன். சாத்தான் சொல்கிற ஆண்டவரை பார்த்து, நீர் 10வது வசனம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ. 2, அவன் கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்து அவருடைய சம்பத்து தேசத்தில் என்ன செய்துட்டு பெருகிட்டு. இந்த ஒரு வசனத்துலேயும் 3 காரியங்கள் இருக்கிறது. அப்போது யோபுவுக்கு நான் பாயிண்டை மட்டும் டச் பண்ணுற, பெரிய டாப்பிக்கு பாயிண்டை மட்டும் சொல்கிறேன். நாளைக்கு அன்று அனுமதிச்சா வளர்க்குறேன், இல்லைன்னா அடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம நாளைக்கு போகலாம். அதாவது ஆமேன், இந்த 7000 ஆடுகளும் 7000 தான் ஆடு 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 கழுதை, ஏர்மாடு, இதெல்லாம் இது எப்படி வந்தது? யோபு சம்பாதித்து வரவில்லை, தேவன் ஆசீர்வதித்த வாழ்க்கையில வந்தது. மற்ற மனிதர்கள் சம்பாதித்தார்கள், யோபுவை தேவன் ஆசீர்வதித்ததுனால அவன் சம்பாதித்தான், அல்லது தேவன் அவனை ஆசீர்வதித்தான், பெருக பண்ணினான். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய டாப் முதலிடத்தில் நம்மளால் வர முடியும்னா கண்டிப்பாக வர முடியும். எப்படின்னா, வருகிறவைகள் எல்லாம் நம்முடைய உழைப்பினால் இருக்கக்கூடாது, நம்முடைய சாமர்த்தியத்தினால் இருக்கக்கூடாது, நம்முடைய பிரயாசத்தினால் இருக்கக்கூடாது. அது அனைத்தும் தேவன் அருளுகிற ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும். பேதுரு யாரு, தேவன் யார் என்று லூக்கா 5 இருக்கு. அவன் யாரு, மீன் பிடிக்க போய் ஒரு மீனும் கிடைக்காத ஆள். அதான் அவனோட குவாலிட்டி. தேவன் யாரு, அவருடைய குவாலிட்டி. அவர் சொன்ன இடத்துல பேதுரு வலையை போட்டால் 2 வலை படகுகளும் அமிழத்தக்கதாக மீன்கள் என்ன செய்தது, கிடைத்தது. அவன் சொல்கிறான், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடும். ஏன்னா பேதுருக்கு தெரியும், இந்த 2 படகு நிறைய வலை கிளியத்தக்க மீன் வந்தது என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே. ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகிறீங்கன்னா சோத்திரம். நீங்கள் முதலிடத்துல அல்ல, லாஸ்ட்டில் தான் இருப்பீங்க. அவருடைய ஆசீர்வாதம் நம்மை வெளிப்படும் என்றால் லாஸ்ட்டில் இருக்கிற நம்மை கர்த்தர் முதலிடத்தில் கொண்டு வைப்பார். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் என்னுடைய உழைப்பினால் நான் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. நான் உழைக்கணும், நான் பிரயாசப்படணும். ஆனால் என்னுடைய ஆசீர்வாதம் என் பிரயாசத்திலும் என் உழைப்பிலும் என் கண் விழிப்புகளிலும் அல்ல, என்னுடைய ஆசீர்வாதம் அவர் மூலமாய் வரணும். எப்படி உலகம் என்ன சொல்லணும்னா, இவளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சனால, நல்லா படித்தனால, நல்ல திருமணம் ஆனனால இவ ஆசீர்வாதமாக இருக்கன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் சாபம். நான் சொல்கிறேன் ஆமீன் சோத்த. நம்மை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தைன்னா, இவளுக்கு ஒரு தகுதி இல்லை, ஆனால் இவள் ஆசீர்வதித்ததுக்கு ஒரே காரணம், தேவனே இவளை ஆசீர்வதித்தார் என்று உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்ல முடியும்னா முதலிடத்திலே கண்டிப்பாய் வர முடியும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் சொல்கிறான், யோபுக்கு நல்ல ஆடு இருந்தனால ஆசீர்வாதம் வந்துச்சு, நல்ல வேலைக்காரங்க இருந்தனால, உண்மையாக உழைக்கிறவங்க இருந்தனால யோபு ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லலை. எப்படி சொல்ல, நீர் அவனை என்ன செஞ்சு வச்சிருக்கிறீர், அவ்வளோதான் ரீசன். அவனுடைய ஆசீர்வாதம். யோபும் காரணம் இல்லை, யோபுக்கு மனைவி இல்லை, 10 பிள்ளைங்களும் இல்லை, இல்லைன்னா வேலைக்காரர்களும் அல்ல. யார் ஒருவரே, தேவன் ஒருவரே. அவர் ஒருவர்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஆமாம், என்னுடைய பாயிண்ட் ஆசீர்வாதத்தை காட்டிலும் முதலிடம், அதை விட்டுறக்கூடாது. எங்கே முதலிடம். 2வது, யோபு டாப்பில் வர்றதுக்கு இன்னொரு ரீசன், அவனுக்கு போராட்டம் இல்லை, எதிர்ப்பு இல்லை. என்ன சொல்ல, எதிர்ப்போ போராட்டமோ ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் கூட டீப்பாக சொன்னால், சாத்தான் அவனுடைய வேலையோ அவனுடைய வாழ்க்கையோ அவனுடைய குடும்பத்தையோ அவனால் டச் பண்ண முடியலை, நெருங்க முடியலை. அதனால அவன் வளர்ந்துக்கிட்டே இருந்தான். ஸ்தோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் சில மக்கள் ஏன் முதலிடத்தில் வர முடியலை அப்படின்னா, இவர்கள் போராடுகிறார்கள். இவர்கள் ஒரு ஸ்டெப்பு மேலே போவாங்க, 4 ஸ்டெப்பு கீழே விழுவாங்க.
ஸோ இந்த ஃபாஸ்டிங் பீரியட் முடிஞ்சு சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு வேடெல்லாம் கேட்டு முதலிடத்துக்கு போகலான்னு சொல்லி நல்லா இருக்கும்போது ரெண்டாவது நாள் பார்த்தா கீழே வந்து கிடப்பணும். சோத்திரம். அடுத்து திரும்ப ஏறணும், அடுத்து கீழே. ஏன்னா நம்ம மேலே ஏற ஒரு ஆள் நம்மளை கீழே தள்ள 4-5 பேரை மேற்கொள்ள இப்படியே போகிறோம். ஆனால் யோபுக்கு வாழ்க்கையில் அது கிடையவே கிடையாது. ஏன்னா கர்த்தர் தான் சுற்றி என்ன செஞ்சுருக்கிறாரு, வேலி அடைச்சனால எந்த எதிரியும் முதல் எதிரியாகிய சாத்தானும் அவன் சுற்றி தான் என்ன சொல்ல வேவு பார்க்குறானே ஒளிய அவனால் நெருங்க முடியவே இல்லை. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் சொல்ற நீர் அவனை சுற்றி என்ன செய்யவில்லையா வேலி. அப்போ யோபு முதலிடத்து வர்றது ரெண்டாவது காரணம். ஆமேன். அவன் குடும்பத்தையோ அவன் வாழ்க்கையோ சாத்தானால அட்டாக் பண்ண முடியல, நெருங்க முடியல. யோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? நான் சாத்தானை ஜெயித்து ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று யோபு வரல. இன்றைக்கு நாம் எப்படி உயர்த்தப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படும் சாத்தானோடு போராடி யுத்தம் பண்ணி ஜெயித்து நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அது டாப்பில் வராது. எப்போ டாப்பில் வர முடியும்னா நம்ம சொல்லணும், சாத்தானால என்ன நெருங்கவே முடியலை சார். சாத்தானை ஜெயித்து சாத்தானோட போராடி நான் மேலே வரல. ஆமீன் சோதரன். என்னை எதுக்க யாருமே கிடையாது. கர்த்தர் என்ன மேலே கொண்டு வந்துக்கிட்டே இருந்தார். அதான் நம்ம ஃபஸ்ட்டு நாள் பிளஸ்ஸிங்கில் தியானித்தோம். நாம் சாத்தானை ஜெயித்து சாத்தானோட யுத்தம் பண்ணி சாத்தானோடு போராடி வெற்றி பெறுகிற நபராக இருக்கக்கூடாது. சாத்தான் நம்மை நெருங்க முடியாத அளவில் நாம் வாழ்ந்து மேலே வருகிற நபர்களாய் நாம் காணப்படணும். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது முதலிடத்து வரும். இயேசு இதை காட்டிலும் நான் என்ன சொல்கிறேன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு சாத்தானுக்கு தலையை சிலுவையில் நசுக்கி போட்டார். ஆமாம். ஆனால் நமக்குள் கண்ணு திறக்கப்படலை, விசுவாசம் வரல. அதனால என்ன செய்கிறோன்னா நம்ம பிசாசோடு போராடணும் சார். நோ. ஆமாம். நான் சொல்கிறேன், யார் பிசாசோடு போராடுறாங்கன்னா யார் தேவனால் வேலி அடைக்கப்படவில்லை அவர்கள் போராடுகிறார்கள். தேவன் அந்த குடும்பத்தில் வேலி அடைச்சி பாதுகாக்கிறாங்களோ அந்த குடும்பங்களை சாத்தான் நெருங்கவே முடியாது. அவன் முதலிடத்து வந்துக்கிட்டே இருப்பான். மூன்றாவது வேடு சிலரை 8:30 உங்களை அனுப்பணும், அதனால் நான் விளக்கம் போல. மூன்றாவது ஆண்டவரே சொல்கிறாரு, அவன் சம்பத்து என தேசத்தில் என்ன செய்துட்டு பெருகிட்டு. அப்போது அவன் ஆசீர்வாதம் நிலநிற்கலை, தங்கலை. சோத்திரம். அவனுடைய பிளஸ்ஸிங் என்ன செஞ்சுட்டே இருக்குது, பெருகிட்டே இருக்குது. அப்போது மற்ற கிழக்கத்து புத்தர் மற்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் தங்கி இருக்கு, இல்லைன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி போகுது. ஆனால் இங்கே என்னென்னா கர்த்தர் பெருக வச்சனால எல்லாரும் கீழே தள்ளிட்டு இந்த ஆள் மேலே வந்து நிற்கிறாரு. இப்போ பார்த்தா கிழக்கத்து புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாயிருந்தான். ஆமேன். புரியுதானு சொல்கிற வேடு சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவனால் இந்த சபை ஆசீர்வதிக்கப்படணும்னா, தேவன் இந்த சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருவார்னா, இந்த சபை ஆமீன் எல்லா சபைகளை காட்டில் ஆத்துமாக்களில் முதலிடத்தில் கர்த்தர் இந்த சபையை கண்டிப்பாக வைப்பார். பாஸ்டர் மட்டும்தான் ஆமேன்னு சொல்கிறார், நீங்கள் சொல்ல. நம்ம பிரயாசப்பட்டு ஆத்துமாக்களை கொண்டு வந்தால் மிஞ்சி போனால் 100 பேரை கொண்டு வர முடியலாம். 100 பேரை என்னை பொறுத்த ஒரு ஆளையும் கொண்டு வர முடியாது. அதுக்கு நான் 100க்கு 100 சார். நீங்கள் திறமைசாலிகன்னா ஓகே சோத்திரம். ஆனால் நம்ம சொல்லணும், எங்கள் சபைக்கு என்னால் தைரியமாக சொல்ல முடியும். நம்ம பீரியடுக்கு அப்புறம் வந்த அத்தனை பேரும் ஒருவரை கூட நான் கொண்டு வந்தேன்னு ஜோம் பண்ணி உபாசனை கொண்டு வந்தேன்னு சொல்லவே முடியாது. ஸோ வாய்ப்பே இல்லை. நான் தைரியமாக சொல்ல முடியும், நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இதற்கு நான் காரணமும் அல்ல. கர்த்தரே அத்தனை பேரையும் கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்தார்னா இந்த டிசம்பர் முடிகிறதுக்குள்ள இந்த சபை ஓவர்ஃப்ளோ ஆகும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். நம்ம உழைக்கிறோம், பிரயாசப்படுறோம். அதனால் நான் கொண்டு வந்தேன், நான் சம்பாதித்த ஆத்மா அப்படி ஒன்றும் கிடையாது. ஒரு ஆத்மா சம்பாதிக்கும் நம்மளால் முடியும். நம்ம சொல்லணும், அப்போ சாத்தான் சொல்லணும், ஏன் அந்த சர்ச்சில் இவ்வளோ ஆத்மன் ஆண்டவர் கொண்டு வந்தார். நம்ம சொல்லணும், ஆத்துமாக்கள் ஆண்டவர் கொண்டு வந்தார். நான் என்னை விளக்க நேரம் இல்லை, அதனால் நான் ஓவராக போனேன். ஏன்னா அந்த ப்ரெசன்ஸில் அந்த 3 டிக்ளேர் பண்ணிட்டேன்னா அது நடக்கும். ரெண்டாவது, இந்த சபையாக இவ்வளோ வாழ்றது, இங்கே எதிரி கிடையாது. சாத்தான் இந்த சபை அட்டாக் பண்ண முடியும், நெருங்க முடியலை. விசுவாசிகளை நெருங்க முடியல, குடும்பங்களை நெருங்க முடியல, பாஸ்டரை நெருங்க முடியல. ஏன்? கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறாரு.
அவங்க போராடி போராடி மேலே வரல. ஆமே, கர்த்தர் வேலி அடைச்சனால அவங்க மேலே வந்துக்கிட்டே இருந்தாங்க. 3வது நாள் அங்கே ஸ்ட்ரக்காகி நிற்கலை, அங்கே பெருக்கம் உண்டாகி கொண்டே இருந்துச்சு. இந்த 3 இருந்தனால ஆமேன் சொது யோபு உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆவிக்கிற வாழ்க்கையிலும் முதலிடத்திலே கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் யோபுடைய ஆசீர்வாதம். என்னை பொறுத்தளவில் இதுதான் யோபுடைய ஆசீர்வாதம். அடுத்த நாளைக்கு நான் திரும்ப இதை குறித்து சில காரியங்கள் இன்னும் விளக்கமாக பேசுவேன். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். கண்களை மூடுவோம்.